குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. 29 செயலுக்குள்ள அர்த்தபூர்வமான தொடர்பு. ஆன்மீக அடிப்படையின்படி நாமும் நம் வாழும் சூழ்நிலையும் பிரம்மம் என்றதனால் ஆனதே. மனிதனுடைய ஊன கண்ணுக்கே நாம் வேறு, எதிரில் உள்ள சுவர் வேறு என்று தெரிகிறது. இரண்டும் பிரம்மத்தால் ஆனதே. இதுவே ஆன்மீக அடிப்படை. புற நிகழ்ச்சிகள் அக உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பே என்பது அன்னையின் வாக்கு. ஆன்மீக தெளிவுள்ள யோகி புற நிகழ்ச்சிகளை நம் உள்ளுணர்வால் தெரிந்து கொள்கிறான். இதை மனக்கண் இன்னர் ஐ எனலாம். முதிர்ந்த யோகிக்கு ஞான திருஷ்டி இருக்கிறது. எதிர்காலத்தை அறிவதற்கும் அவர் தம்முள்ளே இருப்பதை கொண்டே தெரிந்து கொள்கிறார். சாதாரண மனிதனுக்கு தன் உள்ளுணர்வு பெரும்பாலும் புரிவதில்லை. தனக்குள்ள அறிவின் திறனை மாணவன் தனக்கு கிடைக்கும் மார்க்கை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. சொந்தமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மாணவன் 9ஆம் வகுப்பு வரை கணக்கில் பொதுவாக 0வும் சில சமயங்களில் 7-8 மார்க் 10 மார்க் வாங்குவது வழக்கம். 10ஆம் வகுப்பில் புதிய ஆசிரியர் வந்தார். அவன் 92 மார்க் வாங்கி 2ஆம் மாணவனாக வந்தான். தனக்குள்ள திறமையை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மார்க் என்ற கண்ணாடி வளைவாக இருந்ததால் அவனது திறமையை அது தலைகீழாக பிரதிபலித்தது. தனக்குள்ள குறைகளை மனிதன் லேசாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவனது புற நிகழ்ச்சிகள் துல்லியமாக அவற்றை பிரதிபலிக்கும். புற நிகழ்ச்சிகளை கொண்டு தன்னை உணர மனிதன் ஆரம்பித்தால் அவனுக்கு புரியாததே ஒன்றும் இருக்காது. தன்னை சரிவர புரிந்து கொள்பவனுக்கு பிரச்சனை இருக்க முடியாது. அன்னை வழிபட அதைவிட சிறந்த முறை ஒன்றில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எந்த அளவு நாம் மனதில் அன்னையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை தெளிவாக பிரதிபலிக்கும். 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் ஒரு வீட்டிற்கு போவோம். ஒவ்வொரு முறையும் அங்கு வேறொருவரை சந்திப்போம். இதை தற்செயலாக நடந்ததாக கொள்வோம். அப்படி கொள்வதால் அந்த நிகழ்ச்சியில் பொதிந்துள்ள அர்த்தத்தை இழந்து விடுவோம். ஏதோ அதில் ஒரு உண்மை பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் பிற்காலத்தில் வேறு சந்தர்ப்ப விசேஷங்களால் அவரும் நாமும் சேர்ந்து செயல்பட நேரிடும் பொழுது முந்தைய நிகழ்ச்சி இதை சுட்டி காட்டியது தெரியும். எந்த ஒரு செயலுக்கும் அர்த்தம் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள முயல்வது நல்லது. 40 வயதிற்கு மேற்பட்ட பின் நம் இளம் வயது நிகழ்ச்சிகளை இன்று கூர்ந்து ஆராய்ந்தால் பின்வரும் நிகழ்ச்சிகளை முன் நடந்தவை அறிவுறுத்தியுள்ளது தெரியும். ஒருவர் தன் மாணவ நாட்களில் தன் அனுபவத்தை சொல்லும்பொழுது, எனக்கு BA பாஸ் செய்யும் வரை ஒரு வகுப்பில் கூட நல்ல ஆசிரியர் அமைந்ததில்லை. பள்ளியில் இருப்பதிலேயே சொத்தையான ஆசிரியரே அமைவது வழக்கம் என்றார். அவர் ஆசிரியரானார். அவரும் ஆசிரியராக ரிட்டையர் ஆனார். மற்றவர் சாதாரண பள்ளிகளிலும் பிரபலமில்லாத கல்லூரிகளும் பயின்றவர். ஸ்தாபனத்தில் உள்ள சிறப்பான ஆசிரியர்கள் எனக்கு தவறாது கடைசி வரை அமைந்தார்கள் என்றார். பிற்காலத்தில் இவர் சிறந்த கருத்துக்களை உயர்ந்த முறையில் பலருக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தார். மனம் போல் மாங்கல்யம் என்ற வழக்கில் இந்த உண்மை தெரிகிறது.